ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த vlog அப்புறம் நம்ம துபாய் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்கள் டி நகர் போயிட்டுருக்கோம். என்னோடய பிரதர்ஸ் மேரேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக ஷாப்பிங் பண்ண தான் நாங்கள் அன்றைக்கி எல்லோரும் டி நகர் கிளம்பி போயிட்டுருந்தோம். எப்பயுமே காஞ்சிபுரமில் தான் எடுப்போம், பட் இந்த வாட்டி வந்து டி நகரில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்த இடம் தான் நல்லி சில்க்ஸ். நல்லியில் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்கள் நல்லி சில்க்ஸ் கிளம்பி போனோம். நான், என்னோடய மம்மி, அப்புறமா வந்து என் பிரதர், அதுக்கப்புறம் என் தாத்தா பாட்டி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் வரணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லி சில்க்ஸில் வந்து எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணுன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா வந்து நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்கவே இல்லை. மேபி சில பேருக்கு பிடிக்கும், பட் இந்த பர்டிகுலர் சாரீஸ் இருக்குல்ல, இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு 3 சாரீஸ் எடுத்துக்கிட்டோம். பட் மற்றபடி எல்லாமே ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அங்கே எடுக்கலை. நெக்ஸ்ட் வந்து சரி, நம்ம வேறு ஏதாவது இங்கே நிறைய போத்தீஸ், அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன், குமரன் சில்க்ஸ், சென்னை சில்க்ஸ் நிறைய இருக்குது, வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போத்தீஸ் தான் போனோம். அங்கேயுமே வந்து எங்களுக்கு பெருசாக எதுவும் செட் ஆகலை. எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே பிடிக்கல. எல்லாமே வந்து ஓல்டு ஸ்டைலாகவே இருந்தது. ஸோ அதனால் மறுபடியும் அங்கேருந்து வெளியே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து குமரன் சில்க்ஸ்க்கும் போனோம். குமரன் சில்க்ஸ்லேயும் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. மறுபடியும் அங்கேயும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் வந்து சென்னை சில்க்ஸ்க்கு வந்துட்டோம். கடைசியில் சென்னை சில்க்ஸில் தான் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் உட்காந்து எல்லாம் வந்து டிசைன் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ என்னோடய சிஸ்டர்லாக்கு சாரீ எடுக்க தான் ஸ்பெசிஃபிக்காக வந்திருந்தது. பிகாஸ் அவங்க தானே ரொம்ப முக்கியமான ஆள், பிரைட். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சாரீ ஒன்று வந்து அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பியூர் கோல்டில் ஒரு சாரீ ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக வந்து 2 சாரீ, அந்த 2வது சாரீ தான் இது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 2 சாரியுமே பிடிச்சிருந்ததால் அந்த 2 சாரீ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் தான் பார்க்கவே ஆரம்பித்தேன். பட் எதுவுமே எனக்கு அதுக்கப்புறம் கூட எனக்கு எதுவுமே அங்கே வந்து பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அவங்க மட்டும் இந்த 2 சாரீ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. காலையில் போனோம், அங்கே இது வரைக்கும் முடிக்கவே வந்து 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த சாரீ மட்டும் நான் சும்மா ட்ரை பண்ணேன், ஆனால் எடுக்கலை. சும்மா ஃபோட்டோக்காக ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அதையும் எடுக்கல, வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாரியை வந்து அவங்கக்கிட்ட அஃபிஷியலாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். நாங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பசிச்சுது. சரி, ஹோட்டல் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து நடந்தது அன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் டி நகரில் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து சென்னை சில்க்ஸ் போங்க, எல்லாத்த விட பெஸ்ட்டாக இருக்குது.